அது அப்ப என்ன அது நேத்து பண்ணிக்கலாம்? நானு புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. ம், சரி, அ, சரி, சரி. ம், அப்ப பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யறப்ப நல்லா இருக்கு. பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யல நல்லா நல்லா இருக்கு. இருக்கு. அப்ப அந்த மாரி போறப்போ நீங்க சாதாரண உணவு சிறிதளவோ, அல்லது பழங்களோ, அல்லது பேரிச்சம்பழமோ சாப்பிட்டு போதைப் பொருளா மாத்திக்கணும். என்னது ஸ்டீராய்டு மாரி. நம்ம ஒரு ஒரு போதை மாரி. ஒரு சிகரெட் குடிக்கிற மாரி, ஆமா. ஒரு டீ குடிக்கிற மாரி, போண்டா திங்கிற மாரி, இயற்கை உணவுக்கு பழக்கப்படுத்தி இயற்கை உணவு போதை எப்படின்னா, சாதாரண உணவுக்கு பழக்கப்பட்டுட்டோம்னா மீள்றது கஷ்டம். இயற்கை உணவுக்கு பழக்கப்படுத்தினா டக்கு டக்குன்னு மாத்திட்டு போலாம். என்னது? டக்குன்னு மாத்திக்கலாம். ஆ இது அடிமைப்படுத்தாது. இயற்கை உணவு அடிமைப்படுத்தாது. சாதாரண உணவு அடிமைப்படுத்தி விடும். அங்கதான் மாட்டிக்கிறாங்க எல்லாரும். ஆ, அது குறிப்பா அதுதான். சமைச்ச உணவு நல்லா மாட்டிக்கும். சமைச்ச உணவு அவ்வளவுதான் தீர்ந்தது. இயற்கை நீங்க பக்கத்தால அ பக்கத்தால வந்து ரூ. 200 மதிப்புள்ள ஒரு ஆப்பிள் வச்சிருந்தாலும் சாப்பிட மாட்டான். வெறும் ரூ. 5 மதிப்புள்ள போண்டாவ தான் திம்பான். ஆமா. இந்த ரூ. 500 ரூ. 200 கிலோ ரூ. 200 300 இருக்கிற ஆப்பிளோ அல்லது உயர்ந்த பழங்களே தொட மாட்டான். பக்கத்தால வாய் ருசி எது அதிகமா இருக்கிறதோ, அது வயித்துக்கு கெடுதல்னு தெரிஞ்சாலும் கூட அந்த ரூ. 5 போண்டா எடுத்து திம்பான். ஏன்னா, அந்த மனிதரை வந்து அந்த ருசி வந்து பகுத்தறிவை மயக்கி வச்சிரும். பகுத்தறிவை மயக்கம் பண்ணிரும். பகுத்தறிவு வேலை செய்யாம பண்ணிரும். என்னது? பகுத்தறிவு. பழம் வந்து உண்மையானது தான். உலகத்திலே கனிகள் தான். அதாவது கடவுளுக்கு, அது கோயிலுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், கனிகள் எல்லா கனிகளை வச்சு படைப்பான். இயற்கையை வணங்கும் பொழுது கனிகளை வச்சு படைப்பான். அது சித்திரக்கனிங்கிறான். சித்திரக்கனி அப்படிம்பான். முருகன் ஞானப்பழம்பான். கடவுள் பழமானவன்பான். பழனி அப்பா அப்படிம்பா. பழம் நீ அப்பா. இப்படி எல்லாமே பழங்களை பத்தி சொல்லுது. ஆனால் பழங்கள் மனிதனை அடிமைப்படுத்தாது. அதனாலதான் யாரும் அது அடிமைப்படுத்தாதனால ஆ, யாரும் அது விரும்புறது இல்ல. ஆ. ஆனால் அதுக்கு இங்கே ருசி கொடுக்கறது. ஆஹ் அது மனம் ருசி கொடுக்கறது. அது அவ்வளவுதான் ருசி. அது வந்து இயற்கை அவ்வளவுதான் ருசி. இயற்கை அவ்வளவுதான் அது ருசி. அது அது இது என்ன இது அப்படி செயற்கை ருசி. இந்த செயற்கை இது வந்து எப்போ வருதுன்னா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தைய பிறக்கிறப்ப, அதாவது பாலூட்டி நல்லா புரிஞ்சுக்கணும். அதே விலங்குகள் இந்த 5ஆம் இடையில பாத்தீங்கன்னா 3 உயிர் இருக்கு. விலங்குகள், பறவைகள், பாலூட்டிகள். விலங்குகள், பறவைகள், பாலூட்டிகள். பறவைகள் பாலூட்டி. இந்த 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 மூணு மூணு வகை சேர்ந்த லட்சக்கணக்கான இந்த 3 வகை சேர்ந்த லட்சக்கணக்கானது வந்து 5ஆம் பிரிவுல வருது. 5வது பிரிவுல வருது. ம். இந்த 5ல வந்து யார் வர்றானா, அதுல பாலூட்டி வகை சேர்ந்தவங்க. நம்ம பறவை சேர்ந்தது கிடையாது. பாலூட்டி, பால் கொடுத்து வளர்க்கிற மாதிரி. ஆ, அந்த இனத்தை சேர்ந்தோம். சிலது பாத்தீங்கன்னா வயிற்றிலேயே குட்டி உற்பத்தியாங்க. பாம்பு குட்டி பாத்தீங்கன்னா வயிற்றிலேயே குட்டியாகி வெளிவரும். சில பாம்பு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதும் இருக்குது. குட்டி வயிற்றிலிருந்து குட்டி வர்ற மாதிரியும் இருக்குது. புரியுதா? நாம் எப்படின்னா குட்டி போட்டு பால் கொடுக்கும். நம்ம அங்கதான் கரெக்டா மாட்டிக்கிட்டோம். குட்டி போட்டு பால் கொடுக்கிற வகையை சார்ந்த உயிரினம். அப்ப அதுல எங்க வருதுன்னா ஆடு மாடெல்லாம் வருது. ஆடு மாடெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். ஆடு மாடு குட்டி போட்டு ஆமா. இதுல வந்து அதுல இருந்து மாறுபட்டவன் தான் நம்ம மனுஷன். அதுல இருந்து வளர்ந்து 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 கோடிக்கணக்கான ஆண்டுகளை மாறி நிமிந்து பார்த்து அப்படி அப்படி வர மார்பெல்லாம் வந்து மார்பு இருப்பு என்ன வந்து அப்படியே நிமிந்து மேல வந்துருச்சு. நமக்கு மார்பு நாடுகளா இருக்கிறப்ப கீழே தொங்கிட்டு இருந்தது. மேல நிற்கிற மார்பு வந்து மேல வந்துருச்சு. ஆண்களுக்கு மார்பு இருக்குது. ஆனால் அந்த தகவல் அவனுக்கு ஆமா. கிடையாது. ஆண்களுக்கு மார்பு உண்டு. அது எப்ப தெரியுமா மாறுது? எத்தனையோ குறிப்பிட்ட வயதுலதான் அது மாறுதுங்கிறான். எத்தனை அது 8 வயசே 9 வயசுலதான் முடிவே பண்ணுது. என்னது? 8 9 வயசுல. ஆமா. அது ரொம்ப ஆழமா படிக்கணும். இன்னும் அது அந்த ஜீனோ பத்தி படிக்கணும். அது படிச்சோம்னா அது வரைக்கும் ஆம்பளையா பொம்பளையே தெரியாது. ம். அதுக்கப்புறம் இந்த குரல் அதனாலதான் அந்த அலிகள் மாறுறது வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அலிகள் மாறுறான் பாருங்க. தெரியாது. அப்புறம் தான் ஆமா. அந்த நடவடிக்கை பார்த்தது விட்டு விட்டு துரத்தி விட்டுருவாங்க. பெரும்பாலும் ஒண்ணு ஆணா இருக்கும் பெண்ணா இருக்கும். அதுதான் 99.99 ஒண்ணு ஆணா மாறிக்கும் அந்த பெண்ணா மாறிக்கும். அவ்வளவுதான். ஆனால் அடிகளா மாறுறதா வந்து ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் இருப்பான். ஒரு 10 1 லட்சம் பேர் இருந்தா ஒரு 4 பேர் இருப்பான். அவ்வளவுதான் இருக்கும். அதுவும் இயற்கை பண்ற தப்பு தான். இயற்கை பண்ற தப்பு தான். தப்பு. ஆமா. இப்ப ஆணா நீ மாத்திக்கோ, பெண்ணா மாத்திக்கிட்டா அது இனப்பெருக்கத்துக்கு கரெக்டா இருக்கும். இது இனப்பெருக்கமே செய்யாத தகுதியற்ற ஒரு உயிரினத்தை ம். ஏன் படைக்கணும்? அப்ப இயற்கையோட குற்றம் தானே அது. அது இதுவரைக்கும் யாரும் காரணம் கண்டுபிடிக்க ஆமா. முடியல. இயற்கையோட குற்றம். சரி. இந்த இயற்கை குற்றம் தான் நாம திருப்பி கேள்வி கேட்கிற இந்த பசியும் ருசியும் இயற்கை செய்த குற்றம். அது வந்து
அந்த 15 வயசுக்கு மேல கேள்வி கேட்கணும். எத்தனை வயசுக்கு மேல? எனக்கு ஏன் பசிக்கணும்? 15. சரி, இப்ப காலையில கூட பேசினேன். 5 மணி வகுப்புக்கும் 5 மணிக்கு பேசுகின்ற 5, 5:15 பேசுகின்ற கூட சொன்னேன். நாம வந்து நான் வாய் ருசியும் உணவும் கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா இந்த வாய் ருசியும் இந்த உணவு நல்லா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இனப்பெருக்கத்திற்கு தான் வந்திருக்கோம். பூமிக்கு நம்ம வந்திருக்கிறது இனப்பெருக்கம் செய்யறதுதான். ம். ஒரு புழு பூச்சியிலிருந்து ஒரு சாதாரண புழு பூச்சியிலிருந்து மனிதன் வரைக்கும் எல்லாமே இனப்பெருக்கம் தான் செய்யும். வேற எதுவுமே செய்யாது. இனப்பெருக்கம் தான் செய்யும். நமக்கு செய்யும். நமக்கு ஒண்ணுதான் 7ஆம் அறிவு. நமக்கு ஒண்ணுதான் 6ஆம் அறிவு. நமக்கு ஒண்ணுதான் 7ஆம் அறிவு. நமக்கு ஒண்ணுதான் மனம் இருக்கு. மற்றதுக்கெல்லாம் 5 அறிவு தான். மனம்லாம் அது கிடையாது. அதெல்லாம் பழக்க வழக்கத்துல ஓடிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 90 வயசு ஆனாலும் இனப்பெருக்க சிந்தனை வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். இனப்பெருக்கம் செய்யறமே இல்லையோ அது வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் பல் இழுக்கிறது, பாக்குறது, இப்படி எல்லாம் அந்த பழைய நினைவுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதுலதான் தப்பு பண்றது இவனுங்கெல்லாம். 5 வயசு குழந்தைய தப்பு பண்றது, 4 வயசு குழந்தை என்னன்னு தெரியாம பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த தகுதியே இல்லாம வயது வித்தியாசம். இவனுக்கு வயசு 60 இருக்கும், அது 5 வயசு பண்ணியிருப்பான். இதுக்கு வயசு 70 இருக்கு. இந்த சாமியார்லாம் இந்த தப்பு சாமியாருங்க, இந்த போலி சாமியாருங்கெல்லாம் இந்த வேலை ஆ. தான். இந்த மடத்துல மடாதிபதிகள் இந்த வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. மடாதிபதிகள் வந்து காமம்னா என்னன்னு புரியாம மடத்துல இருக்கிற பொம்பளையே கை வச்சிருவாங்க. மடத்துல இருக்கிற பொம்பளைகளே கை வச்சிடும். இப்படித்தான் மந்திரி தந்திரி எல்லா இளவும் இப்படித்தான் பண்றது. தகுதியே இருக்காது. இவன் 100 கோடி பணம் வச்சிருப்பான். அது பேச நடிகையை வச்சிருக்கலாம். இல்ல அதெல்லாம் அவனுக்கு முடியாது. வர்றது இது இப்படி எல்லாம் வந்து இது எங்க வருது? எங்க பிரச்சனைனா இனப்பெருக்கத்தை எப்படியாவது பண்ண வேண்டும் என்று இயற்கையின் விருப்பம். அது மான அவமானத்தை பார்க்காது. என்னது? மான அவமானம், வெக்க, மான, சூடு சொரணை எதையும் பார்க்காது. அப்பதான் கேவலம் உண்டாகிறது. ஆனா விலங்குகள் பார்த்தா ஒரு டிசிப்ளின். அந்த பருவத்துல மட்டும் இனச்சேர்க்கை செய்துட்டு விட்டுரும். மற்ற எல்லா நேரத்துல அது இனச்சேர்க்கை பண்ணாது. நாம அப்படி இல்லை. சும்மாவாவது செக்ஸுக்காக ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது கொள்கையே இல்லாம சும்மா டீ குடிக்கிற மாதிரி பொழுதுபோக்க உடல் உறவு கொள்றது. என்னது? பொழுதுபோக்குக்காக. பொழுதுபோக்குறது, திமிரில பண்றது, அதிகாரத்துல பண்றது, இதெல்லாம் இவன் நினைச்சுக்கிற. கடைசியில அந்த உடல் உறவு தான் ஃபைனல் நினைச்சுக்கிறான். நினைச்சுக்கிட்டு எல்லா தப்பு பண்ணி கடைசியில மாட்டிட்டு மான மரியாதை கெட்டு போய் ஜெயிலுக்கு போறது, தண்டனை வாங்குறது. இப்படித்தான். இதுவே பல்வேறு பிரிவு இருக்கு. நம்ம அங்க போக வேண்டாம். இது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா இயற்கை நோக்கம் இனப்பெருக்க தவிர வேற எதுவுமே கிடையாது. அது நாம தான் என்ன பண்ற? ஒழுங்கு பண்ற. நாம தான் என்ன பண்ற? ஒழுங்கு, டிசிப்ளின், ஒழுங்குபடுத்த. ஒழுக்கத்தை. அப்பதான் திருவள்ளுவர் வர்றாரு, விபச்சாரத்தை கண்டிக்கிறார். விபச்சாரத்தை முதல்ல கண்டிச்சவரே திருவள்ளுவர் தான். அவர் தான் சொல்றாரு, இருட்டில பிணத்தை தழுவுற மாதிரிட்டார். ஒரு செத்து போன பிணம் இருட்டுல கிடக்குது, அதை போய் தழுவுனா என்ன இன்பம் உண்டாகும்? எந்த இன்பம் உண்டாகாது. அந்த மாதிரி தான் விபச்சாரம் பண்ற நீ ரொம்ப கொடுமடான்னு எழுதுறாரு. சரியா? அதனாலதான் வந்து ஒரு ஒழுக்கம் வேணுங்கிறாரு. அதனாலதான் ஒரு ஒழுக்கமான குழந்தையை பெற்றுக்கிட்டோம்னா அது அறிவார்ந்த குழந்தைய வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை வந்து அறிவாளிகள் சபையில் நிறுத்த வேண்டும். இது அடிப்படை. முதல்ல அறிவுள்ள குழந்தையை பெற்றுக்கணும். அது உன்னை விட நிறைய அறிவு நிறைந்த குழந்தையா, அறிவு, ஒழுக்கம், பண்பு. வெறும் அறிவு இருந்த பட்டாதுங்க, பண்பு இருக்கணுங்க. வெறும் அறிவு அது வேணும், இது பண்பு இல்லைன்னா அவ்வளவுதான். வள்ளுவர் சொல்லுவாரு, அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை, பண்பு வேணும் பாரு. கத்தி மாதிரி கூர்மையா இருக்கிற அறிவு இருக்கலாம், ஆனால் கத்தி மாதிரி கூர்மையான அறிவு இருக்கலாம், ஆனால் பண்பு இல்லைன்னா அறிவுக்கான மதிப்பு இல்லைன்றாரு. அது கேரக்டர் நாலேஜ் வேற, கேரக்டர் வேற. நாலேஜ் வேற, கேரக்டர் வேற. சொல்றாங்க பாரு, சில பேர் சொல்லுவாங்க, அவன் கிடக்கிறப்ப கேரக்டர் சரியில்லைவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரே அடி, அவன் கிடக்குற கேரக்டர் சரியில்லை. ஆனா சில அது கேள்விப்பட நல்லவன் பாவன், கேரக்டர் சரியில்லை. போச்சு. நல்ல நல்ல வேலைக்கார அந்த கேரக்டர் செய்யல. போச்சு, அவ்வளவுதான். கேரக்டர் சரியில்லை. அப்ப என்னாச்சுன்னா அவன் லைஃபே ஸ்பாயில். அப்ப அவன் யாருக்கு வேலை கொடுக்க மாட்டான். நல்ல வேலைக்காரப்ப கேரக்டர் சரியில்லை, கவனமா இருந்தா அப்புறம் அடுப்பு அப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிடுவாங்க. வேண்டாம், பம்பாய் போச்சு, ஏதாவது பண்ணிட்டா என்ன போச்சு? இருக்கிறதும் போச்சு. அப்ப நல்ல வேலையும் தெரிஞ்சிருக்கணும், நல்ல பண்பும் இருந்தா மட்டும்தான் நீ சர்வைவல் ஆக முடியும். இந்த பூமியில வாழ முடியும். அல்லது உண்மையை காண முடியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காண முடியாது. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம்.
மீண்டும் இந்த ஆ, கர்நாடக சேர்த்து, அதாவது இந்த 32ஆம் பக்கத்துல 32வது பாடம் 32வது பாடம் 190ஆம் பக்கம். அப்ப வந்து இந்த கர்நாடகால இந்த மாதிரி ஒரு பெண் எடுத்திருக்கிறாங்க. கர்நாடகா இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இந்த கர்நாடகாவிலையும் அதே உணவும் தண்ணீரும் இன்றி வாழும் அதிசய பெண். ஆமா, இது நான் ஏற்கனவே இது எப்போ வந்தது. அப்ப அதை படிச்சு பார்த்துட்டு ம். அவரும் என்னை கூப்பிட்டாரு. யாரு, வெங்கடேசனை கூப்பிட்டாரு. அது புத்தகத்துல கொண்டு வந்துட்டாரு. இதுல என்ன நிகழ்வு நடக்குதுன்னா, இயற்கை அங்கொன்றும் இன்றும் இங்கொன்றுமாக எந்த கொள்கையும் இல்லாம ஒரு மனிதனை மாத்தி விட்டு போயிடும். அவங்களுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாது. அவங்க உணவு நிறுத்திட்டாங்க. அவங்க சராசரி வேலை பண்றாங்க, காட்டு வேலை பண்றாங்க, தோட்ட வேலை பண்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. உணவு பழக்கத்தை விட்டு விட்டுட்டாங்க. உணவு பழக்கத்தை விட்டு விட்டார்கள். இந்த உணவு பழக்கத்தை விட்ட உடனே ஊரே அதிசயமா பாக்குது. ஊரே அதிசயமா பாரு. மருத்துவர்கள் கேட்டா அப்படியே உணவு பழக்கம்ங்கிறதே மருத்துவர்களுக்கே தெரியல. என்னது, உணவு பழக்கம்ன்ற மருத்துவருக்கே இப்ப தெரியும். ஆமா, நான் பீடி குடிச்சிட்டு நிறுத்திட்டேன் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி உணவு பழக்கத்தை நிறுத்திட்டாலும் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் உணவு பழக்கத்தை விட்டுட்டா அவர் தெய்வ மகன்னு நினைக்கிறாங்க. என்னது, ஐயா, இது ம், டாக்டர் சொல்றாரு, ஆ, ரொம்ப சாப்பிடாத, கொஞ்சமா சாப்பிடு. அவங்களே சொல்றாங்க போனாங்க, ம், இவ்வளவு வெயிட் ஆயிட்டுக்கிறீங்க, ரொம்ப வெயிட் கூடிட்டீங்க, ம், நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கணும், ம், கம்மி பண்ணுங்க, அப்ப அவங்க வெயிட் கம்மியாகும், ம், ரெடியூசர் பண்ணுங்கன்றாங்க. ஆனா ம், ரெடியூசர் பண்ணி கொண்டு போய் இப்படி காமிச்சாக்க என் உடம்ப இப்ப ஆ, ஏங்க இவ்வளவு மெல்லிஸ் ஆயிட்டீங்க? ஐயா, நீ அதான் கேட்டேன், நீங்க தானே சொன்னீங்க ஆ. மெல்லிசா பண்ணுங்க கால் வலிக்குன்னு, இப்ப கால் வலி இல்ல மெல்லிசா அப்படியா? சரி அப்படிங்கிறாரு. அதாவது கால் வலி ஆ, முட்டி வலின்னு போனால வெயிட் ஜாஸ்தி கூட்டிடுச்சு, வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், அப்பதான் முட்டி வலி இருக்காது. இப்ப போய் நேத்து காமிச்சுக்கு நான் என்ன சொல்றாரு, யாரு கட்டணா இப்ப காமிச்ச என்ன தெரிஞ்சவர் அவரு, ம், ஏன்பா இவ்வளவு மெல்லிஸ் ஆயிட்ட? சாப்பாடு கம்மி பண்ணிட்டேன். ஆமா கம்மி பண்ணிட்டேன், வெயிட் ஜாஸ்தி கூட்டிடுச்சுன்ட்டு கம்மி பண்ணிட்டேன், இப்போ ம். கால் வலி எல்லாம் இல்ல, நல்லா இருக்குதுன்னு ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். கேஸ்ட்ரிக் ஆயிடும் அடடடடடடா. அவங்களுக்கு தெரிஞ்சு. பட்னியை போட்டேன்னா கேஸ்ட்ரிக் ஆயிடும் ம். இல்ல, அப்படின்னாரு. ஆதாரம். கேஸ்ட்ரிக்கே நான் சொன்னேன், கேஸ்ட்ரிக்கே எடுக்கிறதுக்கு தான் இந்த ம், பயிற்சின்னு. ம். ஏன்னா அவங்க சொல்றதுக்கு எதுக்குமே ஆதாரம் இல்லை. அவங்க சொல்ற எதுக்குமே ஆதாரம் இல்லை. ஆதாரம். இந்த மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா மனிதன் வந்து ஆதாரம் இல்லாமயே பேசி பேசி 1,00,000 ஆண்டா பழகி இருக்கான். ஆமா, அதாவது இதேதான் பேசுறது, உண்மைதான். ஆதாரமே இல்லாம பேசுறது. என்னது, ஆதாரமே இல்லாத. அப்ப நீ நீ இருந்து பாத்தியா? எதை வச்சு சொல்ற? நீ இருந்து பாரு. நீ என்னது, சொல்றவன் இருந்து பார்த்தல சொல்லணும். சொல்றவன் இருந்து பார்த்துதான். 100க்கு நான் 100. 8 நாள் சாப்பிடாம, நான் 8 நாளைக்கு சாப்பிடாம ஒரு தண்ணி சாப்பிட்டு இருக்கிறேன்னா, ஒரு நாளைக்கு சாப்பிடணும், மறுநாளைக்கு மயக்காட்சி கீழே விழுந்துடுறான். ம். நீ நீ கூட வேணும்னா வாப்பா, நான் இருக்கிற பாருப்பான்னு. ரைட் ரைட் வருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கான அந்த கல்வி அவங்க மொழியில கொடுக்கப்படல. இப்ப இந்த புத்தகம் ஆங்கிலத்திலேயோ அல்லது ம். வேற மொழிகள், இப்ப இந்த இந்த புத்தகத்தை அரசாங்க ஆராய்ச்சி இப்ப இந்தியால வந்து 32 மாவட்டம், 32 ஸ்டேட் இருக்கு. எல்லா ஸ்டேட்டுமே இதை வாங்கி அவங்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தா மக்கள் படிச்சுக்குவாங்க. அது அரசாங்கம் செய்யாது. இப்ப செஞ்சா அவங்களுக்கு வருமானம் கம்மியாயிடும். வருமானம் போயிரும். இது வந்து யாரும் ரெக்கமெண்ட் பாருங்க. என்கிட்ட வரவன் பூரா எல்லா பக்கம் போய், குறிப்பா இயற்கை மருத்துவத்துக்கு போய் அவங்க கூட இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருந்தாங்க, ரகசியத்தை சொல்றது இல்ல. அவங்களா மீறித்தான் எங்கிட்ட வர்றாங்க. அவங்களா மீறி ஜம்ப் ஆகி ஒரு வழியே இல்லை இங்க போலாம் அப்படின்னு ஜம்ப் ஆகிட்டா இங்க வர்றாங்க. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க அரைங்குறையுமே சொல்றது, அங்க போகாது, முழுசாவும் சொல்றது இல்ல, நல்லதுன்னு சொல்றது இல்ல. ஏன்னா இவனுக்கு வியாபாரம் போயிருந்தாலும் எதுவும் சொல்றது இல்ல. ஆனா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டுல யார் யார் என்னென்ன, ஏன்னா சில சில வைத்தியர்களுக்கு, எல்லா வைத்தியர்களுக்கும் எல்லாத்தையும் இது தெரியும். ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனும் கடைப்பிடிச்சது இல்ல, வாங்கி படிச்சதும் இல்லை. கேள்விப்பட்டிருக்கான், அதாவது கேள்விப்பட்டிருக்கான், வீடியோ பார்த்திருக்கான், புத்தகம் வாங்கி படிச்சது கிடையாது. நோக்க வந்து நோக்க வந்து அந்த ஜீரண நீரை சுரக்கிறத அப்படியே நிறுத்திக்கிட்டே வருகின்ற பொழுது உனக்கு
அந்த அந்த முக்தி, அந்த மரணம் என்பது எந்த தொந்தரவும் இல்லாமல் முதிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வரும். முதிர்ச்சி அடைந்து நீ எப்ப விரும்புகிறாயோ அப்ப வந்து அது வெளியே போறதுக்கு தயாரா இருக்கும். இதுதான் பக்குவ நிலைன்னு பேரு. இது தெரியாது யாருக்குமே, தமிழ்நாட்டிலும் தெரியாது. ஆகையினாலதான் அப்ப இந்த நீங்க போற மருத்துவர்கள் சரி, இயற்கை மருத்துவர், அலோபதி மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், ஹானிமன் மருத்துவர், இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான மருத்துவ முறைகள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. யாரையும் குணப்படுத்தினது வரலாறும் கிடையாது. யானையும் குணப்படுத்தவும் முடியாது. வரலாறே கிடையாது. எவிடன்ஸே இருக்காது. சும்மா பிளட் எடுத்துக்கோ, யூரின் எடுத்துக்கோ, அது வந்து அது குறைஞ்சிருக்குது கூடி இருக்குன்னு சொல்லுவானே தவிர நியூட்ரல் பண்ண எதையும் நியூட்ரல் பண்ண தெரியவே தெரியாது. நியூட்ரல் பண்ண தெரியாது. ஒன்னா மாத்திரை கொடுத்தா ரத்தத்தின் அடர்த்தி அதிகமாகும், அல்லது மாத்திரை கொடுத்தா ரத்தத்தின் அடர்த்தி நீத்து போகும். இந்த ரெண்டு மேலையும் கீழையும் போகுமே தவிர டக்குன்னு சென்ட்ரல் ஜீரோல வந்து நிக்காது. இதுல மட்டும்தான் ஜீரோல வந்து நிற்கும். ஏன்னா இது முழுக்க முழுக்க அந்த ஒட்டுக்குடல் அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிறுகுடல் பெருங்குடல் சந்திக்கிற இடத்துல ரெண்டு, அந்த இடத்துல சந்திச்சு இந்த பெருங்குடல் தொடங்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சுண்டு வரல மாதிரி நீட்டிட்டு இருக்கு. என்னது சுண்டு வரல மாதிரி நீட்டிட்டு இருக்கு. ஆமா, அது வந்து ஒரு வகையான உணவு சாப்பிட்டோம்னா செரிக்கிறதுக்கான ஒரு ஒரு கெமிக்கலை சுரக்கும், ஒரு வேதிப்பொருளை சுரந்து அந்த பொருளை ஜீரணம் பண்ண வைக்கும். அது எப்ப தெரியுமா? விலங்கு நிலையில. என்னது விலங்கு நிலைகள். நம்ம நிலையில அப்படி கிடையாது. நம்ம நிலையில அந்த ஒட்டுக்குடல் இருக்குது, வேலை செய்யாது. அதை வெட்டி எடுத்தாவது சாவு வராது. அது பிரயோஜனமே இல்லை. அது சும்மா நகத்தை வெட்டுற மாதிரி, நகத்தை வளர்ந்த நகத்தை முடிய வெட்டுற மாதிரி. அதே மாதிரிதான் இந்த ஜீரண நீரையும் நிறுத்தி பழகிறப்ப சாவு வராது, நோவு வராதுன்னு சொல்ல வர்றோம். இப்ப உணவு நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஜீரண நீர் சுரக்காம பாத்துக்கிறது பிரச்சனை. உணவு சைவம் சாப்பிடலாம், அசைவம் சாப்பிடலாம். உணவு சைவம் சாப்பிட்டா 5 நாள் 6 நாள் சுத்தமாகும். அசைவம் சாப்பிட்டோம்னா ஒரு 15-16 நாள் ஆகும் சுத்தமாகிறதுக்கு. ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப அது விக்ரஷான பாய்ச்சன். அதாவது பிணம் என்னது பிணத்தை சாப்பிட்ற பிணம் தான் அது. அதாவது சொல்லுவாங்க, பாரு பொணமாட்ட திங்கிறான் பாரு, பேய் மாதிரி திங்க. அந்த கறி பார்த்தானா, அந்த கறியை பார்த்துக்கிட்டா வலிச்சு உள்ள கட்டுவாங்க. என்னது அது அதாவது எப்படின்னா அந்த மெல்றது கூட நேரம் இல்ல, டபக்கு அதாவது தீந்து போயிரு என்னது போடாம போயிருவாங்க. பக்கெட் காலையை அப்ப தீந்து போயிருமே, இன்னும் அங்க வர்றதுக்குள்ள இதை முழுங்கிடுவான். அந்த பக்கெட் பார்த்தோன்னே 1 கிலோ கறி உள்ள போயிடும். உடனே அது ஜீரணம் ஆகுறதுக்கு, ஜீரணம் வாயில மெண்டு முடிக்க தாண்டி போறதுக்கு இன்னொரு கை போடுமா. அந்த அளவுக்கு கொடூரமா அந்த அந்த வைரஸ் என்னென்ன, இந்த வைரஸ் மேல எப்படி இந்த ஒரு புலி வந்து ஒரு மான அடிச்சு தாறு மாற கிழிச்சு திங்குதோ அதே மாதிரிதான் இவனும் கிழிச்சு திம்பான். ஆனா அது வந்து பச்சைக்கறி, அதுக்கு சுவையெல்லாம் கிடையாது. அது பச்சைக்கறி தின்னு போட்டு போயிடும். பச்சைக்கறியை தின்னு போட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கமும் வந்து வேட்டையாடுச்சுன்னா 18 கிலோ இருந்து 20 கிலோ வரைக்கும் சாப்பிடுங்கிற. 18 கிலோன்னு எங்க அப்பா 18 கிலோ. அப்படி எப்படி அந்த டைஜஸ்ட் ஆகாம அப்படியே போய் மல்லாக்கப்படுத்திக்கும். பாறைக்கடியிலையோ சந்துக்கடியிலையோ மரத்துக்கடியிலையோ குகையில போய் படுத்துட்டுனா அப்படியே 3 நாள் 4 நாள் தூங்கிட்டே இருக்கு. 3 நாள் ஆகுங்க. அது மேல எது ஏறி போனாலும் தெரியாது. அது மேல எது போனாலும் தெரியாது. அது வேட்டையாடவும் முடியாது. எந்திரிக்காது. அப்படியே மயக்கத்தை எப்படி சார் ஊசி இன்ஜெக்ஷன் போட்டா எப்படி இருக்கும், மயக்க ஊசி போட்டா எப்படி இருக்கும், அதேதான் இந்த உணவு. அது பாருங்க சொல்றாங்களே, சாப்பிட்ட மயக்கம் தொழிலாளிக்கு உண்டு, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுங்கிற மாதிரி. உண்ட மயக்கம் முதலாளி மட்டுமே தூங்குறாரு, தொழிலாளியும் தூங்குறான்னு அர்த்தம். அதே மாதிரிதான் சிங்கமா இருந்தாலும் சரி புலியா இருந்தாலும் தின்னா தூங்கத்தான் செய்யும். தின்னா தூங்கத்தான் செய்யும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா சாராயமா மாறுது. என்னமா மாறுது? சாராய். சரி, இங்க முடிச்சுக்கலாம். ஆமா, இன்னைக்கு யாரும் வரல, முடிச்சுக்கலாம். 6:20 ஆச்சு. 2 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் ஆமா, அதுதான் உலகுக்கு சவாலாக விளங்கி வரும். அந்த பெண்ணின் பெயர் ஜெயம்மா. 40 வயதாகும் பொழுது கர்நாடக மாநிலம் சித்தர்துர்கா மாவட்டம் கிரியூர் சேர்ந்தவர். கொன்னையப்பா என்ற கிராமத்தை சேர்ந்தவர். கொன்னையப்பா கடந்த அவர் சொல்றது எப்ப வந்தது? இப்போ 2006 வந்தது. இருக்கட்டும்.
கடந்த 9 ஆண்டுகளாக பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் வாழ்ந்து வருகிறார். ஜெயம்மாவுக்கு தனது 22 வயது திருமணம் ஆனது. அவரது கணவர் ஜெயண்ணா. இவர்கள் தற்போது 17 மற்றும் 16 வயதில் பிள்ளைகள் உள்ளார்கள். 3வது குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது ஜெயம்மா கரு கலைந்தது. அந்த சம்பவம் தான் இந்த அதிசயத்துக்கு காரணமாக மாறியது. ஏதோ ஒரு பிரச்சனை வர்றப்போ பசி தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி விட்டுருச்சு. இப்ப அதுல இருந்து அந்த ஆகாரத்தை இது வந்து எப்படின்னா குருட்டடியா அது சுத்தமாகும். அப்படி அது வந்து அதை நாம வந்து அதை வந்து ஒரு பார்வைக்கு வச்சுக்கலாம் தவிர பிராக்டிஸுக்கு வச்சுக்கொள்ள முடியாது. ஒரு எவிடன்ஸ் என்னது, ஒரு எவிடன்ஸ். ஆனா அது பிராக்டிஸ் பண்ண முடியாது. பிராக்டிஸ் பண்ணா அவங்களுக்கு தெரியாது, சொல்லித்தரவும் முடியாது. இயற்கை இந்த விளையாட்டு எல்லாம் பண்ணுது. இயற்கை என்ன பண்ணுது, இந்த விளையாட்டு. இப்படித்தான் இந்த சாமியார் இருக்கு. இப்படித்தான் அந்த சாமியாருக்கு அப்படியே இப்போ அந்த ஜெயின் சாமியார் இருந்தாரு பாத்தீங்களா, சகஜமுடி சாமி. ஆமா, அவர் இப்படித்தான். அது முதல் பாடத்திலே வந்துடும். சகஜமுடி சாமி 365 நாள் அறிவிச்சிட்டாரு. நான் போறப்ப 350வது நாள். அதுக்கு எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. ஏற்கனவே அந்த கடவுள் நம்பிக்கையில, அந்த சமணர் நம்பிக்கையில, இயற்கை நம்பிக்கையில அப்படி உண்ணா நோன்பு இருந்து இருந்து பழகி 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 அப்படி பாடி வெயிட் அந்த இருக்கிற சதை தான் அந்த உணவு சதை. உணவினால் கெட்டு போன சதை மட்டும்தான் போகுமே தவிர உண்மையான சதையை போக விடாது. அவர் அந்த தண்ணீர் பயிற்சி பண்ணி 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 அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்க வேண்டியது. அமைதியா ஏசி ரூம்ல உட்காந்துக்க வேண்டியது. ஏசி ரூம்லயோ அல்லது குழு ஃபேனு கட்டில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது. அப்ப வெடிக்கு மட்டும் போவாங்க. அப்ப வெடிக்கு போறது அதுக்கு எதை பயிற்சி பண்ணி, நிச்சயமா காய்கறி பயிற்சி இல்லாம செய்ய முடியாது. அந்த காய்கறி உணவு கிடையாது. அதுதான் சொல்றேன், காய்கறி என்பது உணவு கிடையாது. அது ஒரு தொடப்பக்கட்டை. ஆகினால ஆசைப்பட்டோம்னா காய்கறி வணக்கி தின்ட்டோம்னா அந்த எல்லா திருப்தியும் அடிபட்டு போயிடும். எல்லா திருப்தியும் வந்துடும். நீ காய்கறியே வணக்கி தின்ட்டாவே அது உணவு கிடையாது. அது நேரம் உள்ள போனால் குளிர்ச்சி தான் உண்டாக்குமே தவிர 98 விழுக்காடு 99 விழுக்காடு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அதுல வந்து ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், நைட்ரஜன் அதிகமா இருக்கும். உடம்புக்கு தேவை ஆக்சிஜனும் நைட்ரஜன் அதிகமா இருக்கணும். ஏன்னா அது கார்பன் ஃபுட் கிடையாது. ரெண்டாவது வந்து சளி உணவு, சளியை அதிகப்படுத்துற உணவு கிடையாது. இப்ப நீங்க சாப்பிட்ற உணவு வந்து சளி குறைந்த உணவு தான் பயன்படுத்துறீங்க. சளி குறைந்த உணவு தான். ஆமாங்க, அது உண்மைதான். சளி குறைந்த உணவு என்பது யாருடைய நுகர்வு பழக்கத்திலே வராது. பீடி குடிக்கிற மாதிரி, டிஃபன் திங்கிற மாதிரி, போண்டா திங்கிற மாதிரி, ஹோட்டல்ல மீல்ஸ் திங்கிற மாதிரி, வீட்டுல சாப்பிட்ற மாதிரி அந்த 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 இதுல வராது. என்னது வராது. இது தனிப்பட்ட முறையில் மட்டும்தான் வரும். ஆகையினால இந்த கேரக்டர் வந்து தனிப்பட்ட முறையில் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் மட்டும்தான் தூய தண்ணீரையும் வேக வைத்த காய்கறியும் சாப்பிட்டு தன் இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும், தன்னை மருத்துவனா மாற்றிக் கொள்வதற்கும், தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கும் கண்டுபிடித்தார்கள். ஆகையினால நாம வந்து வீட்டுல இருந்து செய்யறோம். வீட்டு முறை யோகிகள். இப்ப காட்டுக்கு எங்கேயும் போக முடியாது. காட்டுக்கு எங்க போவீங்க? நம்ம கொஞ்சம் ஒரு இப்பெல்லாம் எங்கேயும் போயிட்டு உட்கார முடியாது. குறைஞ்சது 5 சென்ட் 10 சென்ட் இடம் வேணும். வாங்கி பாருங்க என்ன விலை இருக்குன்னு போய் பாருங்க. நான் நல்ல வேலை 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். நேற்று நான் போட்டிருக்கேன் பாருங்க, வீடியோல ஓடிட்டு இருக்கு பாருங்க. பாத்தீங்களா இல்லையா? ஆமா, அது ஓடிட்டு இருக்கேன். அந்த மழை இருந்தா அப்படியே அழகா இருக்கும். மழை இல்லாதனால காஞ்சு போய் கிடக்குது. என்ன பண்றது? அது கிட்ட பார்த்தா 800 அடி சுத்து வருது. 800 அடி வருது. 800 அடி குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருந்தா தான் கம்பி வேலி போட முடியும். 270 மீட்டர் சுற்றளவுங்க. 270 மீட்டர் சுற்றளவு. 275 மீட்டர். ஒரு பக்கம் 100 மீட்டர், 2 பக்கம் 65 மீட்டர். 2 65 130, 2 65 130, 100 230, இன்னொரு 45, 275 மீட்டர் சுத்து. கரெக்டா ஒரு ஏக்கரா 45,000 சதுரடி. அது போடணும்னா குறைஞ்சபட்சம் நமக்கு குறைஞ்சபட்சம் கணக்கு போட்டு சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் 4 லட்சம் வரும். 4 லட்சம் வரும் கம்பி வேலி. 8 அடிக்கு ஒரு கம்பை நட்டி, ஆமா, கம்பி வச்சு போடணும். அந்த சதுர கம்பி இருக்கு இல்லையா, எண்டாங்கல் மாட்டு வச்சு போடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 6 அடி. அது அப்பதான் மான் ஜம்ப் ஆகி உள்ள வரும். மான் வந்து ஜம்ப் ஆயிரும் உள்ள. அது நூற்றுக்கணக்கான மான் இருக்குதாங்க.
நான் பேசுறது கேக்குதுங்களா?